த பெஸ்ட் வே டு ஃபைண்ட் காட்ஸ் வில், எப்போ தேவனுடைய சித்தத்தை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இம்ப்ளிசிட் ஒபீடியன்ஸ். அதோடைய பின்னணி என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, முன்னாடி இருக்கிற காரியத்தை, உனக்கு முன்னாடி ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறாரோ அதை இயேசு மேலே பாரத்தை போட்டு அப்படியே கடந்து செல்லு. இதுதான் தேவனுடைய சித்தம். தேவனுடைய சித்தத்தை அறிவதற்கு வேதத்தில் இருக்கிற எல்லா வல்லுநர்களும் பெரிய பெரிய காரியத்தெல்லாம் செய்யல. அங்கே ஒன்றே ஒன்று செஞ்சாங்க. என்ன செஞ்சாங்க தெரியுமா? ஏன் முன்னாடி என்ன இருக்கோ, ஏன் முன்னாடி தேவன் என்ன கொடுத்துருக்கிறாரோ, சம்டைம்ஸ் அது உபத்திரவமாக காணப்படலாம், சம்டைம்ஸ் பாடுகளாக காணப்படலாம், சம்டைம்ஸ் கண்ணீரின் பாதையாக காணப்படலாம், சம்டைம்ஸ் ஒரு இந்த சூழ்நிலை நீ போக பிடிக்காத ஒரு சூழலாக காணப்படலாம். நீ இருக்கிற இந்த இடத்துல நான் இருப்பதற்கு எனக்கு தகுதி இல்லை, நான் இது எனக்கு தேவையில்லாத ஒரு காரியம் அப்படின்னு சொல்லி நினைக்கிற ஒரு காரியமாக காணப்படலாம். அந்த சூழ்நிலையாக இருந்தால் கூட ஆண்டவரிடத்தில் ஒப்படைச்சு, ஆண்டவரே நான் இது உங்கள் கையில் ஒப்படைக்கிறேன், ஆண்டவரே இந்த பாதையின் வழியாக நான் கடந்து செல்றேன் அப்படின்னு சொல்லி என்னைக்கு ஒரு தேவனுடைய பிள்ளை ஒத்துக்கொண்டு கடந்து செல்றானோ, நான் தைரியமாக சொல்ல முடியும், ஆண்டவர் அவனுக்காக பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. வானங்கள் திறக்கப்படுவதை அவன் பார்ப்பான். எத்தனை பேர் நம்புறீங்க?